வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 9, 13, 17, 21, 25, எக்ஸெட்ரா இது என்ன தொடர் வரிசை அப்படின்னு 10ஆம் வகுப்பு புதிய மேக்ஸ் புக்ல கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி கேட்டால் மொதல் 3 நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. 9, 13, 17ன்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஆப்ஷன்ல பாருங்க, பெருக்கு தொடரா, கூட்டு தொடரா, கூட்டு தொடர் இல்லை, கூட்டுத்தொடரும் இல்லை, பெருக்கு தொடரும் இல்லை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். நான் முதல்ல என்ன பண்ணுறேன், இது ஒரு கூட்டுத்தொடரான்னு ட்ரை பண்ணுறேன். அதுக்கடுத்து தான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இது ஒரு கூட்டுத்தொடரா அப்படின்னு கண்டுபிடிக்க 2வது எண்ணை எண்ணால் கழிங்க. அதே மாதிரி 3வது எண்ணை 2வது எண்ணால் கழிங்க. அப்படி கழிச்சு வரக்கூடிய விடை சமமாக இருந்தால் இது ஒரு கூட்டுத்தொடருங்க. புரியுதா? அப்போ நான் 2வது எண் 13, முதல் எண் 9, 13ல 9 போச்சுன்னா 4ன்னு கிடைக்கும். 3வது எண் 17, 2வது எண் 13, 17ல 13 கழிச்சா 4ன்னு வரும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி சேம் நம்பர் வந்துட்டா இந்த தொடர் கூட்டுத்தொடர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதே மாதிரி இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கூட்டுத்தொடர் தான் பார்க்க போறோம். 10ஆம் வகுப்பு புதிய மற்றும் பழைய ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின் சேர்த்து 19 கேள்விகளுக்கு எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாம மின்னல் வேகத்தில் பார்க்க போறோம். இந்த 19 கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன். ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது 3வது நாள் கிளாஸ்ல 28ல இருந்து 46 கணக்குகள், அதாவது 19 கணக்குகள் ஷார்ட்கட்ல பார்க்க போறோம். முழுக்க கூட்டுத்தொடர்ல ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். 28ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2, 4, 6, 8, 10, 12 இது என்ன தொடர் வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். இப்போ நம்பர்ஸ்க்கு நல்லா கவனிங்க. நம்ம கிளாஸ்ல இப்போ கூட்டுத்தொடர் ஏபி தான் பார்த்துட்டு வரோம். சரிங்களா? அதனால நான் முழுக்க ஏபியை மட்டும்தான் சொல்ல போறேன். ஆப்ஷன்ல பெருக்கு தொடர்னு இருக்கும், அது அடுத்த கிளாஸ்ல பெருக்கு தொடர் பத்தி சொல்லும் போது தெளிவா புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ரைட். இப்போ நான் ஆப்ஷனை பத்தி பேசல, கொஸ்டினை மட்டும் தான் பேசுறேன். சரிங்களா? ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 2, 4, 6, 8, 10, 12ன்னு கொடுத்துட்டான். இந்த மாதிரி இது ஏபியா ஜிபியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு 3 நம்பர் போதுங்க. முதல் 3 நம்பர் போதும், மற்றதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? டவுட்னா தான் நம்ம பின்னாடி போனோம். 100, அதாவது 90% 3 எண் போதும். முதல் 3 எண் 2, 4, 6 இந்த 3 எண்ணை வச்சே இது என்ன தொடர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? சரி, எப்படி சார் அப்படின்னு கேட்டால் நம்ம கூட்டுத்தொடர் வந்திருக்கோம். கூட்டுத்தொடர் பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க. இதுல இது உறுப்பு, இது 2வது உறுப்பு, இது 3வது உறுப்பு, இது 4வது உறுப்பு. கரெக்டா? இதே மாதிரி 5வது உறுப்பு, 6வது உறுப்புலாம் கொடுத்துருக்காங்க. இதுல 2வது உறுப்புல இருக்கிற 4ஐயும் உறுப்புல இருக்கிற 2ஐயும் கழிக்கணும். எப்படி கழிக்கணும்னா 2, அதாவது 2வது உறுப்பை உறுப்பால கழிக்கணும். நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. 4ல 2 கழிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாத்தி கழிச்சிங்கன்னா ஆன்சரே வேற மாதிரி வரும். எதை சொல்றேன்னா 2வது உறுப்புல உறுப்பை கழிக்கணும். அப்ப 4ல -2 கழிக்கணும். சரிங்களா? ரைட். புரியுதா? புரியுது. அடுத்தது 3வது உறுப்பை 2வது உறுப்பால கழிக்கணும். எப்படின்னா 6ல -4 அப்படின்னு போட்டுக்கணும். புரியுதா? 3வது உறுப்பை 2வது உறுப்பால கழிக்கணும். இப்படி கழிச்சு வரக்கூடிய விடை சமமா இருந்தா அது ஒரு கூட்டுத்தொடர். அவ்வளவுதாங்க. இப்போ நல்லா கவனிங்க. 2வது உறுப்பு 4, உறுப்பு 2, அப்ப 4ல 2 போச்சுன்னா 2ன்னு வருமா? கரெக்ட். அடுத்தது 3வது உறுப்பு 6, 2வது உறுப்பு 4, அப்ப 6ல 4 போனா 2ன்னு வருமா? இப்ப பாருங்க. சோ 2வது உறுப்பை உறுப்பால கழிச்சு வந்த விடையும் 3வது உறுப்பை 2வது உறுப்பால கழிச்சு வந்த விடையும் சமமா இருந்தா அது ஒரு கூட்டுத்தொடர். அடடே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அப்போ ஆப்ஷன் பி இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸி. சரிங்களா?
இதெல்லாம் ஒரு கொஸ்டினா சார் அப்படின்னு கேட்காதீங்க. இதை பேஸ் பண்ணி 2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். அதே மாதிரி பெருக்கு தொடரில் இதே மாதிரி பேசிக் வச்சு 2-3 கேள்விலாம் கேட்டிருக்கான். அதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது இது இன்ட்ரோவில் பார்த்தோம், இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன். 9, 13, 17, 21, 25 இது என்ன வரிசைன்னு கேட்டிருக்கான். நமக்கு இது பெருக்கு தொடராக இருந்தாலும் சரி, கூட்டுத்தொடராக இருந்தாலும் சரி, மொதல் 3 உறுப்புகள் மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது மொதல் 3 நம்பர். சரிங்களா? ஸோ 9, 13, 17 எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ரைட். இது மொதல் உறுப்பு, இது 2வது உறுப்பு, இது 3வது உறுப்பு. ஓகேங்களா? ரைட்டுங்க. இது ஒரு கூட்டுத்தொடரா அப்படின்னு கண்டுபிடிக்க 2வது உறுப்புல இருக்கிற 13 மொதல் உறுப்புல இருக்கிற 9 கூட கழிக்கணும். உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். சரிங்களா? அப்போ 13, 9, அதாவது 13ல 9 கழிக்கணும். புரியுதா? புரியுது. அதுக்கு அடுத்ததா 3வது உறுப்புல இருக்கிற 17 2வது உறுப்புல இருக்கிற 13 கூட கழிக்கணும். அப்போ 17ல 13 கழிக்கணும். இப்படி கழிச்சு வரக்கூடிய விடை சமமா இருந்தா இது ஒரு கூட்டுத்தொடர். அப்போ 13ல 9 போனா எவ்வளவு வருது பாருங்க. 13ல 9 போனா 4 வரும். கரெக்டு. 17ல 13 போனாலும் 4 தான் வரும். சரிங்களா? பிளஸ் தான் வரும். கரெக்டா இருக்கு. சிம்பிள்லாம் கூட ரொம்ப முக்கியம். மைனஸ் பிளஸ்லாம். சரிங்களா? ஸோ அப்போ 4 4ன்னு சமமா வந்தா இது ஒரு கூட்டுத்தொடர். அவ்வளோதாங்க. தெளிவா புரியுதுங்களா? புரியுதுப்பா. சூப்பரு. அடுத்த கேள்வி. இது அழிச்சு விட்டுறேன், டிஸ்டர்பன்ஸா இருக்கு இல்லையா? ரைட். அடுத்தது எல்லாமே 10th நியூ புக்ல தான். சரிங்களா? -1/3, 0, 1/3, 2/3, எக்ஸெட்ரா. இது என்ன தொடர் வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் என்ன சொன்னேன், அது கூட்டுத்தொடரோ பெருக்கு தொடரோ எதுவாக இருந்தாலும் மொதல் 3 உறுப்புகள் மட்டும் எடுத்துக்க சொன்னேன். நம்ம கூட்டுத்தொடர் பார்த்துட்டு இருக்கோம், அதை மட்டும் பார்க்கலாம். அதில் முதல் என்ன கொடுத்துருக்கோம், -1/3, 0, 1/3. கரெக்டா? முதல் 3 உறுப்புகள் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு கூட்டுத்தொடரா அப்படின்னு நான் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா 2வது உறுப்பை முதல் உறுப்பால கழிக்கணும். சரியா? அப்போ இங்க பாருங்க, 2வது உறுப்பு 0 அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுக்கணும். ஏன்னா 2வது உறுப்பை முதல் உறுப்பால கழிக்கணும். முதல் உறுப்பு என்னது? -1/3. அங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கு, கேர்ஃபுல்லா போடுங்க. சரியா? ஸோ இங்க நம்ம பொதுவா 2வது உறுப்பு முதல் உறுப்பால கழிக்கணும். அதுக்கு மைனஸ் போட்டேன். அப்ப நான் இங்க பாருங்க, உங்களுக்கு புரியுறதுக்கு -1/3. கரெக்டா புரியுதா பாருங்க? இப்படிதான் கழிக்கணும். ஓகேவா? அப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். அப்போ 0 கூட எதை கூட்டினாலும் அதே தான் இருக்க போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 1/3 கிடைக்கும். கரெக்டா? புரியுதா? தெளிவா புரியுதுங்களா? ரைட்டுங்க. அடுத்தது 3வது உறுப்பை 2வது உறுப்பால கழிக்கணும். அப்போ 1/3 -0. கரெக்டா? 3வது உறுப்பு 1/3, 2வது உறுப்பு 0. ஸோ 0 கூட கூட்டினாலும் கழிச்சாலும் மதிப்பு மாறாது, அதுதான் கிடைக்கும். ஆன்சர் 1/3 கிடைக்கும். கரெக்டா பாருங்க? ரைட்டு. அப்போ இதுவும் 1/3, இதுவும் 1/3. அப்போ 2 பக்கமும், அதாவது 2வது உறுப்பு முதல் உறுப்பால கழிச்சு வந்த விடையும் 1/3, 3வது உறுப்பை 2வது உறுப்பால கழிச்சு வந்த விடையும் 1/3. ஆன்சர் இது ஒரு கூட்டுத்தொடர். அவ்வளோதான்பா, முடிஞ்சிடுச்சு. அட்டே. இப்போ புரியுதுங்களா? புரியுதுங்க. அடுத்தது போயிடுவோம். அடுத்தது 31வது கேள்வி. இதுவும் 10th நியூ புக்ல கொடுத்துருக்கான். A-3, A-5, A-7 இது என்ன தொடர் வரிசை அப்படின்னு கேட்டுட்டான். நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு 3 உறுப்பு தான் கொடுத்துருக்கான். இது முதல் உறுப்பு, இது 2வது உறுப்பு, இது 3வது உறுப்பு. கரெக்டா? கரெக்ட். இப்போ நம்ம ஏ இருக்கக்கூடாதுங்க. அதாவது ஏன்னா 2வது உறுப்பு முதல் உறுப்பால கழிக்கணும், 3வது உறுப்பை 2வது உறுப்பால கழிக்கணும். ஆனால் இங்கே எழுத்துக்கள்லாம் இருந்தால் கழிக்கிறது சிரமமாக இருக்கும். அதனால இந்த கூட்டுத்தொடரோ பெருக்கு தொடரோ எந்த ஒரு தொடர்லையும் இந்த மாதிரி எழுத்துக்கள் இருந்தால், இப்போ எக்ஸ்ன்னு இருக்கும், ஒய்ன்னு இருக்கும், சம்டைம் பின்னு இருக்கும், கியூன்னு இருக்கும், ஆர்னு இருக்கும், ஏன்னு இருக்கும். எந்த எழுத்து இருந்தாலும் ஒரே எழுத்தா ஏன்னு கொடுத்துருக்கான். அதை எல்லாத்தையும் 1ன்னு வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. புரியுதா? ஸோ இப்போ இதெல்லாம் 1ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாமே ஏஎன் தான் இருக்கு. சரியா?
ஸோ இதே ஏபிசின்னு தான் நான் அதை பற்றி சொல்கிறேன், பின்னாடி இருக்குது அந்த மாதிரி கணக்கு. சரியா? ஸோ இதில் எல்லா எழுத்தும் சேமாக இருக்குது, அதனால் 1 1 1ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போது 1ல் -3 போனால் என்ன கிடைக்கும்? -2 கிடைக்கும். கரெக்டா? 1ல் -5 போனால் -4ன்னு கிடைக்கும். இந்த கம்மாவை போட்டுக்கிறேன். 1ல் -7 போனால் -6ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்க, நமக்கு ஈஸியாக ஒரு நம்பர் கிடைச்சிருச்சு. இப்போ இது ட்ரை பண்ணுங்க. இது ஒரு கூட்டுத்தொடரா வேற ஏதாவது தொடரான்னு. சரிங்களா? ஸோ நம்ம கூட்டுத்தொடர் தானே பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணோம்? 2வது எண்ணை எண்ணால் கழிக்கணும். அதே மாதிரி 3வது எண்ணை 2வது எண்ணால் கழிக்கணும். கரெக்டா? கழிப்புமா? இங்கே பாருங்க, 2வது எண் -4. உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். -4 மனசுலேயே போடுங்க. அதுக்கப்புறம் மைனஸ் காமனாக வரும், ஏன்னா 2வது உறுப்பை உறுப்பால் கழிக்கணும். அந்த மைனஸ் போட்டுக்கிட்டேன். இருங்க, உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு கலரை மாற்றி கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணோம்? உறுப்பு -2. அவ்வளோதான். புரியுதா பாருங்க? ரைட். ஸோ கொஷினில் -4 -2ன்னு கொடுத்துட்டான். நான் 2வது உறுப்பு உறுப்பால் கழிக்கணும். அந்த மைனஸ் பிளாக்ல போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ முதல்ல இந்த மைனஸே இப்போ இருக்குன்னா ப்ளஸ்ஸுங்க. ஒன்றும் இல்லை, 2 மைனஸ் வந்தால் அது ப்ளஸ். அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. அப்போ -4 + 2ன்னு போடலாமா? அப்போ -4ல் +2 போனால் -2ன்னு கிடைக்குங்க. ரைட். இப்போ 1 கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப ஈஸி, குழந்தைக்கு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். சரிங்களா? புரியலன்னா சொல்லக்கூடாது. அடுத்தது, இப்போ 3வது உறுப்பு 2வது உறுப்பால் கழிக்கணும். 3வது உறுப்புன்னா -6. இதில் கழிக்கணும், அந்த கைத்தல் போட்டுட்டேன். 2வது உறுப்பு என்ன? -4. கரெக்டா? கரெக்டுப்பா. அப்போ -× ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது -6ல் +4 போனா -2ன்னு கிடைக்கும். அடடே, இது பார்த்தீங்களா? ஸோ இங்கேயும் -2, இங்கேயும் -2. ஸோ 2வது உறுப்பை உறுப்பால் கழிச்சு வந்த விடையும் -2, 3வது உறுப்பை 2வது உறுப்பால் கழிச்சு வந்த விடையும் -2 சமமாக இருந்தா இது ஒரு கூட்டுத்தொடர். அவ்வளோதான்ப்பா. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த மாதிரி கேள்வி தான் குரூப் 4ல் கேட்பாங்க. மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு சூப்பரான எவிடன்ஸ்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கே புரியும். இப்போதைக்கு சிம்பிளான மேட்டர் தான், உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதை பார்த்தாச்சா? 31 32ங்க. இங்கே பாருங்க, இருங்க இதே அழிச்சு விட்டுறேன், ஏன்னா வேற நம்பர்லாம் இருக்கு இல்லையா? அழிச்சாச்சு. என்ன கொடுக்குறான்னு பார்த்தா 1, -1, -1, -1, -1. இது என்ன தொடர் வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, ரொம்ப ஈஸி. இப்போ நான் எழுதிக்கிட்டுமா? 1, -1, -1, -1. சரிங்களா? நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு தேவை 3 எண், 3 போதும். சரிங்களா? ரைட். இப்போ இது ஒரு கூட்டுத்தொடரா அப்படின்னு பார்க்க போறேன். சரிங்களா? ரைட். அப்போ இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இதுல 2வது உறுப்பை உறுப்பால் கழிக்க போகிறேன். அதே மாதிரி 3வது உறுப்பை 2வது உறுப்பால் கழிக்க போகிறேன். அப்படி கழிச்சு வரக்கூடிய விடை சமமாக இருந்தா கூட்டுத்தொடர். சரியா? ரைட். இப்போ பாருங்க, 2வது உறுப்புன்னா -1, உறுப்புன்னா +1. ஸோ அங்கே மைனஸ் இருக்கணும் இல்லையா? நம்ம கழிக்கிறது, அதை மைனஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஷினில் +1 இருக்கு. ஓகேவா? கழிச்ச என்ன வரும்? -1ல் -1 போச்சுன்னா 0ன்னு வந்துடும். கரெக்டுங்களா? கரெக்ட். அடுத்தது 3வது உறுப்பில் 2வது உறுப்பை கழிக்கணும். 3வது உறுப்பு +1ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் மைனஸ் இங்கே போட வேண்டியது போட்டாச்சு. 2வது உறுப்பு -1ன்னு இருக்குது. கரெக்டா? ஸோ -× ப்ளஸ். அப்போ 1 கூட்டினா 2ன்னு வரும். பாருங்க, இதில் தான் வரல. ஸோ 2வது உறுப்பை உறுப்பால் கழிச்சு வந்த விடை 0, 3வது உறுப்பை 2வது உறுப்பால் கழிச்சு வந்த விடை 2. இது சமமா இருந்தால் கூட்டுத்தொடர், சமமா இல்லை. அப்போ இது கூட்டுத்தொடர் அல்ல. உடனே ஏன் சார் பெருக்கு தொடராக இருக்கலாம்ல? மேபி இருக்கலாம், பட் நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல இல்லையா? அதனால இப்போதைக்கு ஆப்ஷன் சி, இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இல்லைன்னு மட்டும் போட்டுக்கிறேன். பெருக்கு தொடர் பற்றி இப்போ சிந்திக்காதீங்க, அடுத்த கிளாஸில் நான் அதை பற்றி சொல்ல போகிறேன். அப்போ நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துங்க. ஓகே ஓகே, சூப்பருங்க. ஸோ இப்போதைக்கு புரியுதா? புரியுதுப்பா. ஆனால் அந்த பெருக்கு தொடர் தான் என்னன்னு தெரியலையா? வெயிட்டு என்னங்க, நீங்கள் முதல் கிளாஸ்லேயே அடுத்த கிளாஸுக்கு போகிறீங்க. அடுத்தது வாங்கோ, 1/2, 1/3, 1/4, 1/5, 1/5 எக்ஸட்ரா.
இது என்ன தொடர் வரிசை அப்படின்னு 10th நியூ புக்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். இப்போ பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/2ன்னு கொடுத்துட்டான், 1/3ன்னு கொடுத்துட்டான், 1/4ன்னு கொடுத்துட்டான். 3 எண் எடுத்துக்கிட்டேன்னா ரைட். இப்போ இது ஒரு கூட்டுத்தொடரா அப்படின்னு தான் நான் பார்க்க போறேன். அப்படின்னா ரெண்டாவது உறுப்பை உறுப்பால கழிக்கணும். ரெண்டாவது உறுப்பு என்ன? 1/3. உறுப்பு என்ன? 1/2 கழிக்கணும். அடடா, இது எப்படி கழிக்குதுன்னு தெரியலையா? ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் வாங்கோ. அடுத்தது மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் கழிக்கணும். மூணாவது உறுப்பு என்ன? 1/4. ஓகேவா? அப்போ ரெண்டாவது உறுப்பு என்ன? 1/3. அவ்வளோதாங்க, கழிங்க. 1/3 இல்லையா? 3. ஓகே. இப்படி கழிங்க. ஆமாச்சா, இது கழிக்க தெரியாதாச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டான்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இங்கே மேலே 1 இருக்குதான்னு பார்த்துங்க. ஓகேங்களா? பாருங்க, எல்லாத்துலேயுமே 1 தான் இருக்கு. தலை மேலே 1 இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தலை மேலே 1 வந்துட்டு கீழே ஏதாவது ஒன்று எண் இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கீழே 2 எண்ணையும் அப்படியே பெருக்குங்க. அப்படியே பெருக்கிட்டுமா, அது பாருங்க, அப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன். கீழே இந்த 2 நம்பரையும் அப்படியே பெருக்குங்க. 1 3 3 2 3 6 அவ்வளோதான், அப்படியே பெருக்குங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 2 எண்ணையும் மேலே கழிச்சுங்க. இங்கே கழித்தல் இருக்குல்ல, அதனால கழிச்சுக்க சொல்கிறேன். சரிங்களா? அப்போ புரியுதா பாருங்க, கீழே 2 நம்பரையும் பெருக்குங்க, மேலே இந்த 2 நம்பரையும் மேலே கழிச்சுக்குங்க. இங்கே மைனஸ் இருக்கத்தால சொல்கிறேன். சரிங்களா? இதே ப்ளஸ் இருந்தால் கூட்டிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சரிங்களா? ரைட். அப்போ 3ல் 2 போச்சுன்னா 1, அப்போ 1/6 அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு, கழிச்சாச்சு. 1/6 அப்படின்னு வருது. ஓகேங்களா? புரியுதா? புரியுது. நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்க, இதில் இப்போ வந்து மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் கழிக்கணும். இது வந்து பின்னத்தில் இருக்குது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி மேலே 1 இருந்துட்டா கீழே இருக்கிற 2 நம்பரையும் அப்படியே பெருங்க. 4 12. கரெக்டு. இந்த கீழே இருக்கிற 2 நம்பரையும் கழிங்க, ஏன்னா நடுவில் மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால கழிங்க. 4ல் 3 போனால் 1 தான் வரும், அப்போ 1/12. சரிங்களா? அவ்வளோதாங்க, அவ்வளோதான். அதாவது ரெண்டாவது உறுப்பை உறுப்பால் கழிச்சு வந்த விடை 1/6. மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் கழிச்சு வந்த விடை 1/12. இது சமமா இருக்கான்னு கேட்டால் இல்லை. 1/6 2 இடத்துல வந்துருக்கணும், இல்லை 1/12 2 இடத்துல வந்துருக்கணும். ஆனால் மாறி மாறி வந்திருக்கு. மாறி மாறி வந்தால் இது ஒரு கூட்டுத்தொடர் இல்லை. கரெக்டா? புரியுதுங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. மறுபடியும் சொல்லிட்டேன், பெருக்குத்தொடர் பற்றி அடுத்த கிளாஸ்ல சிந்திக்கலாம். சரிங்களா? சூப்பர்பா, சிம்பிளா தான் இருக்குது, பட் இப்படிலாம் கேட்குறாங்க, அதை நீங்களே பார்த்துக்குங்க. சரிங்களா? அழிச்சிட்டுமா? அழிச்சிட்டு அடுத்தது இந்த சம் வந்து உங்களுக்கு ஓமா இருக்குங்க. 34வது சம் ஓமார்க் சம்மு. நான் கொஞ்சம் சொல்கிறேன், கவனிங்க. பின்வரும் தொடர் வரிசையில் எது கூட்டு தொடர் வரிசை இல்லை? 10th நியூ புக்கில் கேட்டிருக்கான். இந்த மாதிரி மாடல் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே மாடலில் 2018 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருப்பான். ஆனால் அது பெருக்கு தொடர். சரிங்களா? எது பெருக்கு தொடர் அல்லன்னு கேட்டிருந்தான். பட் ஃபியூச்சரில் நமக்கு கூட இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ இங்கே பாருங்க, நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான் நீங்கள் தான் போட போகிறீங்க. கொஞ்சம் நான் இன்ட்டு மட்டும் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தா x+2 2x+3 3x+4ன்னு இருக்குது. கரெக்டா? ஸோ இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே எக்ஸ்ன்னு வந்துருச்சு. இந்த மாடலில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கேன்? இது பாருங்கள், A-3 A-5 A-7ன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி சேம் எழுத்தாக இருந்தால் அந்த எழுத்தெல்லாம் ஒன்றா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? புரியுதா? ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் 1ன்னு வச்சுட்டு ஒரு நம்பர் கிரியேட் ஆகும். அது வந்து கூட்டுத்தொடரா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நார்மலாக இருக்குது, இதை போட்டுருவீங்க. 2, 4, 8, 16. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 16, 11, 6, 1ன்னு இருக்குது, இதையும் போட்டுறீங்க. ஆனால் நடுவில் 3√2, 5√2, 7√2ன்னு இருக்குது. ஸோ இதை மட்டும் நான் சொல்கிறேன், மற்றெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எது கூட்டுத்தொடர் வரிசை இல்லை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எது இல்லையோ அதை ஆப்ஷன் சொல்லிடுங்க ஹோம்ஒர்க்கில். ஸோ இப்போ என்னன்னா, இந்த பாருங்கள், இதை மட்டும் சொல்கிறேன். 3√2, 5√2, 7√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, எல்லா இடத்துலையுமே √2 இருக்குது. இந்த மாதிரி காமனாக வந்துச்சுன்னா அதை அப்படியே வெளியே எடுத்துக்குங்க, √2. சரியா? புரியுதா? அது ஒரு பிரச்சனையும் இல்லை. காமனாக இருந்துச்சுன்னா அதெல்லாமே நீங்கள் வெளியே எடுங்க, அல்லது அதெல்லாம் 1ன்னு வச்சுக்கோங்க.
இப்போ எப்படி இந்த இடத்துல இப்போ எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு எழுத்தா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு எழுத்துக்கள் வந்தால் பண்ண முடியாது, அதனால் அதெல்லாம் ஒன்றுன்னு வச்சுக்க சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி இங்கே பாருங்க எல்லாத்துலேயுமே √2 இருக்கு, அதெல்லாம் இல்லை ஒன்றுன்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப ஈஸி. இன்னும் காமனாக வெளியே எடுக்கணும், அப்போ ஒரு பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ இது மாதிரி சேமாக √2 இருந்தாவே அதெல்லாம் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? அப்போ 3, 5, 7 இந்த நம்பர் மட்டும் பாருங்க. அப்போ 3, 5, 7 ஒரு கூட்டுத்தொடரா இல்லையான்னு ட்ரை பண்ணுங்க. வந்துச்சுன்னா அதை விட்டுருங்க, வரலன்னா மேபி அதுவாக கூட ஆன்சராக இருக்கும். புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரிசை வந்து இது கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 6 கேள்விகள் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஹோம்வொர்க் சம்மும் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கேள்வி இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 டிஎன்பிசியில் கூட கேட்டிருந்தாங்க இந்த மாடலில். அதே மாதிரி 2017 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. 10th நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. சரிங்களா? ஸோ 3 + k, 18 - k, 5k + 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் கேயின் மதிப்பு. இது போன கேள்வியை விட டிஃப்ரெண்ட்டானது. எந்த கேள்வின்னு அதை பாருங்க, நான் அதோட ஒப்பிட்டு காமிக்கிறேன், தெளிவாக புரியும். இதில் பாருங்களேன், 31வது கேள்வி a - 3 a - 5 a - 7 இது என்ன தொடர்னு கேட்டான். அப்போ இது ஒரு என்ன தொடர்னு எனக்கு தெரியாது, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஏவுக்கெல்லாம் ஒரு மதிப்பு 1ன்னு வச்சு இது கூட்டுத்தொடரா இல்லை பெருக்கு தொடரான்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஜஸ்ட் இது என்ன தொடர் மட்டும்தான் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன், ஏவுக்கெல்லாம் 1ன்னு வச்சு. கரெக்டா? அது புரியுது இல்லை? பட் இந்த கேள்வியில் வாங்களேன், இந்த கேள்வி என்ன பண்ணிட்டான், இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னே சொல்லிட்டான். ஸோ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னா இந்த கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறான். நார்மலாக போட்டால் ரொம்ப ஸ்டெப்பு போகும். நமக்கு இருக்க ஆப்ஷன் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா. அதாவது இருங்க நம்ம செஞ்சுட்டே காட்டுறேன், உங்களுக்கு புரியும். நான் வளவல நிறைய சொல்கிறத விட நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் ஏ 1ன்னு எடுக்கிறேங்க. கேவோட வேல்யூ தான் கேட்குறான். அப்போ கேவோட வேல்யூ 1 அப்படின்னு நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ 1ன்னு ட்ரை பண்ணி பார்த்து அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் ஆன்சருங்க. பாருங்க, இப்போ எங்கெல்லாம் கே இருக்கோ அங்கெல்லாம் 1ன்னு போட போகிறேன். சரிங்களா? 3 + k, 18. சரிங்களா? 18 - k, 5k + 1 அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ கேவோட வேல்யூ 1ன்னு நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ 1ன்னு வச்சுக்கிட்டா இங்கே பாருங்க, 3 கூட 1 கூட்டினா 4ன்னு வரும். கரெக்டாக? 18ஆல் 1 கழிச்சா 17ன்னு வரும். அடுத்தது 1 5 கூட 1 பெருகணும். அது பாருங்க 5kன்னு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இது ப்ளஸ் இது பெருகல். 5 கூட 1 பெருகுனா 5 தான் வரும். 5 கூட 1 பெருகுனா 5 வரும். அதில் ஆல்ரெடி +1 இருக்குது. கரெக்டாக? அது இங்களே பாருங்கள், 5k + 1. கேவோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ 1 கூட 5 பெருகுனா 5. 5 கூட இந்த 1 கூட்டினா 6. கரெக்டாக? புரியுதா? ஓகே. இப்போ இது ஒரு கூட்டுத்தொடரான்னு பார்க்கணுங்க. இது ஆக்சுவலி பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு எண் சின்னது பெருசு மறுபடியும் சின்னதுன்னு வந்தால் அது ஒரு கூட்டுத்தொடராகவே இருக்காது. சரியா? ஸோ இப்போ பாருங்க, 17ல் 4 கழிச்சிடுங்க. 17ல் 4 கழிச்சா 13ன்னு வருமா? கரெக்ட். இப்போ 2வது உறுப்பு மொதல் உறுப்பால் கழிச்சேன், 13ன்னு வருது. அதே மாதிரி 3வது உறுப்பை 2வது உறுப்பால் கழிக்க போகிறேன். அப்போ 6ல் 17 கழிச்சா மைனஸில் வருது. அதே மாதிரி 11ன்னு வரும். கரெக்டா? அப்போ இது 13, இது -11ன்னு வருது. சமமாக வந்தால் தான் இது ஒரு கூட்டுத்தொடர். சமமாக வரலன்னா அது வந்து கூட்டுத்தொடர் இல்லை. இங்கே வந்து இவனே சொல்லிட்டான் இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையிலேயே இருக்குதுன்னு. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. புரியுதா? இவ்வளோதாங்க. கடகடன்னு ட்ரை பண்ணலாம். புரியுதுங்களா? ரைட். இப்போ நான் கரெக்டாக ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணுறேன். நீங்கள் மற்ற ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஆப்ஷன் டி 4 தாங்க. இப்போ பாருங்க, கேவோட வேல்யூ 4ன்னு அப்ளை பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, 3 + k. கேவோட வேல்யூ 4ன்னு போட்டால் 4யும் 3யும் கூட்டினா 7ன்னு வரும். கரெக்டா? இது முதல் நம்பர். அடுத்தது கேவோட வேல்யூ 4ன்னு நான் ஆப்ஷன் டி எடுத்திருக்கேன், வெரிஃபை தான் பண்ணுறேன். அப்போ 18ல் 4 கழிச்சா என்ன வரும்? 14ன்னு வரும். கரெக்டா? அடுத்தது இங்கே பாருங்க, 5k + 1. கேவோட வேல்யூ 4. அப்போ 4 5 பெருக்கல் இருக்கு இல்லையா? 4 5 20. 20ஆக கூட 1 கூட்டினா 21. கரெக்டா?
புரியுதா தெளிவா? ரைட்டுங்க. இப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இருந்தா ஆன்சருங்க. அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன பண்ணணும்? ரெண்டாவது உறுப்பை உறுப்புல கழிக்கணும். 14ல 7 போனா 7ன்னு வரும். அடுத்தது மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால கழிக்கணும். 21ல 14 கழிச்சா 7ன்னு வரும். இந்த மாதிரி சமமா வந்துருச்சுன்னா இது ஒரு கூட்டுத்தொடருங்க. கரெக்டா? அப்ப 4 தான் சரியானது. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 2யும் 3யும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன், வரவே வராது. புரியுதா? அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியான கேள்விதான். தெளிவா புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஹோம்வொர்க் சம் தான் கொடுத்துருக்கேன். 36வது சம் ஹோம்வொர்க் சம். 2017 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். k+1, 3k மற்றும் 4k+2 ஆகியவை ஒரு கூட்டுத்தொடரில் அமைகின்றன எனில் k இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 0, பி 1, சி 2, டி 3ன்னு கொடுத்துருக்கான். நீங்க என்ன பண்ணுங்க, கேவோட வேல்யூ 0வா 1ஆ 2ஆ 3ஆன்னு ஆப்ஷன்ல இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ எது கூட்டுத்தொடர் வரிசையில் வருதோ அதுதான் சரியான விடை. 1 தான் வரும், எல்லா ஆப்ஷனும் வராது. 100% நீங்க ஆப்ஷன் வச்சே இந்த மாடல் போட்டுக்கலாம். சரிங்களா? மறக்காம 36வது கேள்வி சொல்றீங்க. அடுத்தது 37வது கேள்வி. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் k+2, 4k - 6, 3k - 2 எனில் k இன் மதிப்பு அப்படின்னு 10th ஓல்டு புக்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டான். 3 உறுப்பும் கொடுத்துட்டான். ஸோ இதில் கேவோட வேல்யூ கேட்குறான். உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால் கேவோட வேல்யூ 2ஆ 3ஆ 4ஆ 5ஆன்னு ஆப்ஷனில் இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணுங்க. எது கூட்டுத்தொடர் வரிசையில் வருதோ அதுதான் சரியான விடை. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் நம்பரை போட்டு ஆப்ஷனை போடுங்க. நம்பர் 37, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆப்ஷன் சி 4 அப்படின்னு எழுதுங்க. நான் வெரிஃபை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெறும் சி அப்படின்னு போட நான் எங்கே போய் வச்சுக்கிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நம்பர் 37 சி 4 அது கரெக்டாக இருந்தா சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே, 2 கொஸ்டின். 3வது கொஸ்டின் ஹோம்வொர்க் கொடுத்துட்டேன். அடுத்தது 38வது கேள்விக்கு வந்தாச்சு. x, 10, y, 24, z என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் x, y, z ஆகியவற்றின் மதிப்பை காண்க. 10th நியூ புக்ல கேட்டிருக்கான். இதுவும் கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எக்ஸ் இங்க பாருங்க, நல்லா புரியுங்க. போன கொஸ்டினை விட இவனே எக்ஸ் ஒய் இசட்னு கொடுத்துட்டான். எக்ஸ் 10, ஒய் 24, இசட் இதை எல்லாமே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னா இந்த எக்ஸ் ஒய் இசட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப கொஸ்டினா கேட்டிருக்கான், ஆப்ஷன்ல இருக்கிறது தான் எக்ஸ் ஒய் இசட். அது உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் என்ன பண்றேன், இதுவும் ஆப்ஷன் வச்சு தான் போட போறேன். இப்போ பாருங்க, ஆப்ஷன் ஏ ட்ரை பண்ணுறேன், வரலன்னா ஆப்ஷன் பி அடுத்தது ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த 3ன்றது எக்ஸு, 17ன்றது ஒய், 31ன்றது இசட். சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஆப்ஷனே ட்ரை பண்ணுவோம். அப்போது இங்கே பாருங்கள், எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 போட்டுக்கிட்டேன். கொஷினில் 10 இருக்குது, அப்படியே எழுதிக்கிட்டேன். அடுத்தது ஒய், ஒய்னா 17 ஆப்ஷனில் இருக்கிறத எழுதிக்கிட்டேன். அடுத்தது என்ன இருக்குது, ஒய் போட்டுங்கப்போ 24. இசட் கேட்குறான், இசட் 31ன்னு ஆப்ஷனில் இருக்குது, அதை எழுதிக்கிட்டேன். சரியா? புரியுதுங்களா? ஸோ நல்லா புரியுதா? 10ன்றது இங்கே பாருங்கள், இருங்க உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுகிறேன். 3ன்றது ஆப்ஷனில் ஏ எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 17, அடுத்தது 31. ஓகேவா? புரியுதா? ரைட். இப்போது இதை எழுதிட்டேன். இவன் என்ன சொல்கிறான், இது ஒரு கூட்டுத்தொடர்ன்றான். ஒரு வேளை இப்போ நான் போட்ட வரிசை கூட்டுத்தொடராக இருந்தால் ஆன்சருங்க, இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள், 2வது உறுப்பு உறுப்பால் கழிக்கணும். 10ல் 3 கழிங்க, 7ன்னு வரும். அடுத்தது 3வது உறுப்பை 2வது உறுப்பால் கழிக்கணும். 17ல் 10 கழிங்க, 7ன்னு வரும். ஸோ 2வது உறுப்பை உறுப்பால் கழித்து வந்த விடையும் 3வது உறுப்பை 2வது உறுப்பால் கழித்து வந்த விடையும் சமமாக இருக்கு. அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. கொஸ்டின்லையும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் பி, சி, டிலாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வரவே வராது. தெளிவாக புரியுதுங்களா? ஆடாடா, தெளிவாக புரியுதுப்பா. மேபி இதை விட ஃபியூச்சரில் கேட்கலாம். ரொம்ப ஈஸியான கேள்வி தான். இப்படி தான் குரூப் 4ல் கேட்பாங்க. அடுத்தது 10th நியூ புக் பேக்கில் கேட்டிருக்கான். 39வது கேள்வி. T1, T2, T3 எக்ஸெட்ரா என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எனில் T6, T12, T18
என்பன அப்படின்னு கேட்டான். இப்போ இந்த மாதிரி கணக்கெல்லாம் வந்துட்டா நான் குழப்பிக்காதீங்க. இப்போ இங்க என்ன இருக்குது, T1 T2 T3 வந்து ஒரு கூட்டுத்தொடராம். அப்படின்னா T6 T12 T18 என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா 10th நியூ புக் பேக்கில் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி கேட்டும் போது இங்கே பாருங்களேன், T1 T2 T3 இதை நான் என்ன பண்ணுறேன், 1 2 3ன்னு வச்சுக்கிறேன். தப்பே இல்லை. 1 2 3. இப்போ 1 2 3 4 5 இதெல்லாம் ஒரு கூட்டுத்தொடரான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ இப்போ 1 2 3 வந்து ஒரு கூட்டுத்தொடரா அப்படின்னு பார்க்கணும். அப்போ 2ல் 1 கழிச்சா 1ன்னு வரும், 3ல் 2 கழிச்சா 1ன்னு வரும். பாருங்க, 4ல் 3 கழிச்சா 1 வரும். கரெக்டா? புரியுதா? ஏன்னா ரெண்டாவது உறுப்பு மொதல் உறுப்பால கழிக்கணும், கழிச்சு பார்த்தா 1 வருது. மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால கழிச்சு பார்க்கணும், 1ன்னு வருது. அப்போ 1 2 3 4ன்றது ஒரு கூட்டுத்தொடர். நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதால இந்த T1 T2 T3ன்றத 1 2 3ன்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா இங்கே பாருங்க, T6. அப்போ T6னா 6 தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த டீக்கு கீழே 6ன்னு இருக்கு பாரு, அதையே என்ன வச்சுக்கோங்கன்றேன், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? அப்போ T12ன்னு இருக்கு, அப்படியே 12ன்னு வச்சுங்க. T18 இருக்கு, அந்த 18 அப்படியே வச்சுங்க. சரிங்களா? இங்கே T1 T2 T3ன்னா அதை 1 2 3 இமேஜினேஷன் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தேவை இது என்ன தொடர்ன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே 1 2 3ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ இங்கே T6 T6 T12 T18 இருக்கு, அது 6 12 18ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? புரியுதா? தப்பில்லை, வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு கூட்டுத்தொடர். சரிங்களா? நான் இங்கே ட்ரை பண்ணிவிட்டேன், 1 2 3ன்றது ஒரு கூட்டுத்தொடர்னு. புரியுதா? புரியுது. அப்போ நல்லா கவனிங்க, ஏன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன். இதை நான் என்ன பண்ணுறேன், 1 2 3 4 5 6ன்றது ஒரு கூட்டுத்தொடர்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ T1ன்னா நான் 1ன்னு வச்சுக்கிறேன், T2ன்னா அதை 2ன்னு வச்சுக்கிறேன், அப்போ T3ன்னா அதை நான் 3ன்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா 1 2 3 நான் வச்சுக்கிட்டேன், ஏன்னா இது ஒரு கூட்டுத்தொடர். கரெக்டா? அப்படின்னா இங்கே பாருங்க, இவனே 6 T6. அப்போ T1ன்னா 1ன்னு போடுறோம், T2ன்னா 2ன்னு போடுறோம். அப்போ T6ன்னா 6ன்னு போடலாமா? T12ன்னா அதை அப்படியே 12ன்னு போடலாமா? T18ன்னா அதை அப்படியே 18ன்னு போடலாமா? அப்போ இது என்ன தொடர்? 6 12 18. இதை கண்டுபிடிச்ச ஆன்சர், அவ்வளோதாங்க. அப்போ இந்த 12 6ஆல் கழிக்கிறேன், ஐ மீன் ரெண்டாவது உறுப்பை மொதல் உறுப்பால் கழிக்கிறேன். 12ல் 6 போச்சுன்னா 6ன்னு வரும், ப்ளஸ் 6. அதே மாதிரி மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் கழிக்கிறேன். மூணாவது உறுப்பு 18, ரெண்டாவது உறுப்பு 12, 18ல் 12 போனால் 6ன்னு தான் வரும். அப்போ இதே மாதிரி சமமான மதிப்பு வந்துட்டா இது ஒரு கூட்டுத்தொடர். அப்போ T6 T12 T18 ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. புரியுதா இல்லையா அப்படின்றத போடுங்க. நான் ரொம்ப ஸ்லோவாக அழகாக புரியுற மாதிரி சொல்லிட்டு வரேன், பட் இது புரியுதா இல்லையான்றத நீங்கள் தான் சொல்லணுங்க. இதே கேள்வி 10th ஓல்டு புக்லேயும் இருக்கு. A1, A2, A3 எக்ஸட்ரா என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எனில் A5, A10, A15ன்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். கிட்டத்தட்ட இதே கேள்விதான். கரெக்டா? ஏன்னா 1 2 3ன்னு கொடுத்தான், இதுலேயும் 1 2 3ன்னு கொடுத்துட்டான். ஆனால் இங்கே T6 T12 T18ன்னு கொடுத்துருக்கான், இங்கே A5 A10 A15ன்னு கொடுத்துருக்கான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 5 10 15 இது ஒரு கூட்டுத்தொடரா அப்படின்னு ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணி ஆன்சரை சொல்லுங்க. ஓமார்க்ஸம் 40வது. அப்போ இது ஒரு என்னது, ஸோ போட்டுட்டு கூட்டுத்தொடரா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க. சரிங்களா? என்ன ஆப்ஷன் புரியுதுங்களா? புரியுது. அடுத்த கேள்வி போலாமா? போயிடுவோம். அடுத்தது பாருங்க, இங்க பாருங்க, 2017 குரூப் 8ல், 2018 குரூப் 4ல், 2019 குரூப் 1ல் 10th ஓல்டு புக்லையும் இந்த சம் இருக்கு. A, B, C, L, M என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் A-4B + 6C - 4L + M என்பது அப்படின்னு கேட்டான். என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்க. இப்போ போன கணக்கில் நம்ம என்ன பண்ணோம், இந்த T1 T2 T3 நம்ம என்ன வச்சுக்கிட்டோம், 1 2 3 4 5ன்னு வச்சுக்கிட்டோம். ஏன்னா 1 2 3 4 5ன்றது ஒரு கூட்டுத்தொடர். அதே மாதிரி இவன் பாருங்க, A B C L Mன்னு கொடுத்துட்டான். இதெல்லாம் நான் 1 2 3ன்னு வச்சுக்கிறேன். அதாவது ஏவை 1ன்னு வச்சுக்கிறேன், பியை 2ன்னு வச்சுக்கிறேன், சியை 3ன்னு வச்சுக்கிறேன், எல்லை 4ன்னு வச்சுக்கிறேன், எம் 5ன்னு வச்சுக்கிறேன். ஏன் சார் இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இவன் பக்கத்திலே இது ஒரு கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டான்.
இந்த எழுத்துக்கலாம். அப்போ நான் இருக்கிறதுலே பேசிக்கான நம்பர் 1 2 3. நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் 1 கழிச்சா 1 தான் வரும், 3ல் 2 கழிச்சா 1 தான் வரும். அப்போ 1 2 3ன்றது ஒரு கூட்டுத்தொடர். அதனால் ஏ இருக்கிற இடத்துல 1ன்னு வச்சுக்கிறேன், பின்னு இருக்கிற இடத்துல 2ன்னு வச்சுக்கிறேன், சி இருக்கிற இடத்துல 3ன்னு வச்சுக்கிறேன், எல் இருக்கிற இடத்துல 4ன்னு வச்சுக்கிறேன், எம் இருக்கிற இடத்துல 5ன்னு வச்சுக்கிறேன். தப்பு இல்லை, சரிங்களா? அப்போது இங்கிட்டு வாங்க. இங்கே என்ன சொல்கிறான்? ஏ மைனஸ் 4b. இப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன வச்சுக்கணும்? 1. அதை அப்படியே போடும். 1 மைனஸ் 4b. பியோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிறேன், கரெக்டா? ஏன்னா ரெண்டாவது பி இருக்குது, 2ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ ஒரு நாள் 4 இருந்தாங்க 8ன்னு வரும், அப்படியே போட்டுக்கிட்டேன். 4 கூட பியோட மதிப்பு பெருக்கிட்டேன், சரிங்களா? அடுத்தது ப்ளஸ் இருக்குது. 6c. சியோட வேல்யூ 3ங்க. இதோ இருக்கு பாருங்க, சியோட வேல்யூ 3ன்னு எடுத்துருக்கேன். அப்போது 6 3 18. அந்த 18 எழுதிக்கிறேன், சரிங்களா? அடுத்தது என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. 4 எல்லுன்னு இருக்குது. எல்லோட வேல்யூ வந்து 4ன்னு எடுத்துருக்கேன், கரெக்ட் தானே? ஸோ நன்னாங்க 16. அந்த 16 எழுதிக்கிறேன். அடுத்தது ப்ளஸ் எம்மு மட்டும்தான் கொடுத்துருக்கான், எம்மு 5ங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ ப்ளஸ் எல்லாம் கூட்டுங்க, மைனஸ்லாம் தனித்தனியாக கூட்டிக்கலாம். இந்த பாருங்க 18 1 கூட்டினா 19ன்னு வரும். 19ஓட ப்ளஸ் 5 கூட்டினா ப்ளஸ் 24 வரும். அப்போ ப்ளஸ் 24. ப்ளஸ் ஒரு முறை கூட்டிக்கிட்டேன். மைனஸ் எல்லாம் கூட்டுங்க. மைனஸ் 16 மைனஸ் 8 கூட்டினா மைனஸ் 24 வரும். அப்போ இந்த 24 கழிங்க. அவ்வளோதான். என் மொத்த கூட்ட சொல்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? அப்படின்னா 24, அதாவது ப்ளஸ் 24 மைனஸ் 24 போச்சுன்னா 0ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருச்சா? ரைட்டுங்க. அடுத்தது 42வது கேள்வி. இதுவும் பாருங்களேன், 10th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கான். இதுவும் உங்களுக்கு ஹோம்மார்க் தான். என்னப்பா ஹோம்மார்க்கை கொடுத்து தள்ளுறீங்களே அப்படின்னு கேட்டால் எல்லாம் எளிமையானது. நீங்களே பாருங்கள். ஏ கமா பி கமா சி கமா எல் கமா எம் கமா என் என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அப்போ கூட்டுத்தொடர் வரிசைனா நீங்கள் என்ன பண்ணணும்? ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, எல்லுக்கு 4, எம்முக்கு 5, எண்ணுக்கு 6ன்னு போடணும், சரியா? ரைட்டு. அப்போ அப்படின்னா எனில் 3a + 7, 3b + 7, 3c + 7, 3l + 7, 3n + 7 என்பன எத்தொடர் வரிசை அப்படின்னு கேட்குறான். நீங்கள் என்ன பண்ணுங்க? ஏவோட ஒல்லி 1, பியோட ஒல்லி 2, சியோட ஒல்லி 3லாம் இதில் போட்டிங்கன்னா ஒரு நம்பர் சீரியஸ் வரும். அந்த நம்பர் சீரியஸ் வந்து கூட்டுத்தொடரா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு 42வது கேள்விக்கு ஆன்சர் ஏ பெருக்குத்தொடர், பி கூட்டுத்தொடர், சி மாறிலி தொடர், டி வந்து கூட்டுத்தொடர் வரிசையே இல்லை, பெருக்குத்தொடர் வரிசையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புரியலனா எந்த கேள்வி புரியலையோ அதை சொல்லுங்க. அடுத்தது 10th ஓல்டு புக்லேயே கேட்டிருக்கான். 100n + 10 என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் என் ஆனது உறுப்பு எனில் அது அப்படின்னு கேட்டான். அதாவது 100n + 10ன்றது ஒரு கூட்டுத்தொடரான். அது என்னடாது? ஒன்னே தான் கொடுத்துருக்கான். அப்படின்னா இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கு. என்னோட உறுப்புகள், என்னோட மதிப்பு நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது என்ன தொடர் வரிசையில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சாரி கொஸ்டின் உலர்ட்ட. 100n + 10 ஒரு தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு என்னன்னு கேட்குறேன். அதாவது கூட்டுத்தொடர்லாம் சொல்லலை, நீங்கள் தான் கூட்டுத்தொடரா பெருக்குத்தொடரான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கொஸ்டினை மாற்றி சொல்லிட்டு கூட்டுத்தொடராக வச்சுட்டு, சரிங்களா? அதாவது 100n + 10ன்னு இருக்குது. இதை ஒரு தொடராக மாற்றணுமா? தொடர்னா இப்போ 1 2 3 4 5 6 7 8ன்னு அப்படியே போயினே இருக்குது பாருங்க, அதுதான் தொடர். இதில் என்னாவது, அதாவது இந்த எண்ணுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? n = 1 2 3 4ன்னு நம்பர்ஸை அப்ளை பண்ண போகிறேன். அப்படி அப்ளை பண்ணால் அது ஒரு தொடராக மாறிடும். அப்படி மாறினா அந்த தொடர் என்ன தொடர்? இதாங்க கேள்வி. புரியுதா? அப்போ என்னோட வேல்யூ நான் 1ன்னு வைக்கிறேன். இங்கே பாருங்க. ஸோ என்னோட வேல்யூ 1ன்னா 100 1 + என்ன இருக்குது 10, சரியா? அடுத்தது நான் கீழே எழுதுற இடம் இல்லாதால இருங்க, நான் ஒன்றும் சின்னதாக எழுதுறேன், உங்களுக்கு புரியும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்க, 100 1 என்னோட 1ன்னு வச்சுக்கிட்டேன், 10, அடுத்தது 100 என்னோட வேல்யூ 2ன்னு போடுறேன். அப்படின்னா 10, கீழே எழுதுறேன் 100 என்னோட வேல்யூ 3ன்னு போடுறேன். 3 10, அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா இதான் ஒரு தொடர்.
எப்பவுமே நான் சொல்லிட்டேன், நீங்கள் கூட்டுத்தொடருக்கு வந்து நமக்கு 3 எண் போதும். 3 எண். அப்போங்க பாருங்க, 100 கூட 1 பெருக்குனா 100 தான் வரும். கூட 10 கூட்டினா 110ன்னு வரும். அது ஃபஸ்ட்டு. சரிங்களா? 110 கமா. அடுத்தது 100 கூட 2 பெருக்குனா 200ன்னு வரும். கூட 10 பெருக்குனா 210ன்னு வரும். கமா. 100 கூட 3 பெருக்குனா 300ன்னு வரும். கூட 10 போட்டால் 310ன்னு வரும். அடுத்தது 410, 510ன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? நமக்கு இது என்ன தொடர்ன்னு தான் கேட்டிருக்காங்க. எனக்கு என்னென்னா 3 தெரிஞ்சுக்கிட்டேன். 2வது உறுப்பு உறுப்பால் கழிக்கணும். அப்போ 210 110ஆல் கழிச்சா என்ன கிடைக்கும்? 210 110ஆல் கழிச்சா 100ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். அதே மாதிரி 3வது என்ன? 2வது உறுப்பால் கழிச்சுக்கணும். அப்போ 310 210ஆல் கழிச்சா 100ன்னு வரும். ஸோ இதே மாதிரி சமமான மதிப்பு வந்துருச்சா? ஏன்னா 100 100ன்னு வந்திருக்கு. 2வது உறுப்பை உறுப்பால் கழிச்சு வந்த விடையும் 3வது உறுப்பை 2வது உறுப்பால் கழிச்சு வந்த விடையும் சமமாக இருந்தால் அது ஒரு கூட்டுத்தொடர். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதே மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? அடுத்ததுங்க. அடுத்தது 44வது கேள்விக்கு வந்துருவோம். ஏ கமா பி கமா சி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் ஏ மைனஸ் பி டிவைடட் பை பி மைனஸ் சியின் மதிப்புன்னு கேட்டுட்டான். நான் உங்களுக்கு கணக்குலேருந்தே பார்த்துட்டு வரோம். ஏபிசி வந்து ஒரு கூட்டுத்தொடர்னா அப்போ ஏவுக்கு 1 பிக்கு 2 சிக்கு 3ன்னு போடலாம். ஏன்னா 1 2 3 4ன்றது ஒரு கூட்டுத்தொடர். கரெக்டா? ரைட். அப்போ இங்கே ஏ இருக்கிறதுல 1, பி இருக்கிறதுல 2, பி இருக்கிறதுல 2, சி இருக்கிறதுல 3ன்னு போடுறேன். அவ்வளோதான். இப்போ சுருக்குங்க பார்க்கலாம். இதான் கேள்வி. ரொம்ப ஈஸி. அப்போது 1ல் -2 போச்சுன்னா இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். 1 - 2 டிவைடட் பை 2 - 3. சரிங்களா? அப்போது 1ல் -2 போனால் -1ன்னு வரும். கரெக்டாக? 2ல் -3 போனால் -1ன்னு வரும். அப்போ இந்த -1க்கு இந்த -1 கேன்சல். எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. 1 தான் நிற்குது. ஆப்ஷன் பி டி தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடே தெளிவாக புரியுதுங்களா? புரியுதுங்க. அடுத்தது 45வது கேள்விக்கு வந்துடுவோம். 45வது கேள்வி என்னன்னா, Tn = -3 + 2n கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க. 10th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. அது என்னங்க முதல் உறுப்பு பொது வித்தியாசம் புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்டால், இது பாருங்க, இதில் 1 2 3 4 5 இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு நம்ம பார்த்தோம். கரெக்டு தானே? ஆமாம். எப்படி சொல்கிறோம் இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு? 2வது உறுப்பை உறுப்பால் கழிக்கணும். கரெக்டு. 3வது உறுப்பை 2வது உறுப்பால் கழிக்கணும். கரெக்டு. இப்படி கழித்து வரக்கூடிய மதிப்பு சமமாக இருந்தால் கூட்டுத்தொடர். அப்படி தானேங்க? ஆமாம். அப்போ 2வது என்ன 1வது உறுப்பாக கூட கழிச்சா, அதாவது 2ல் 1 போனால் 1 வரும், 3ல் 2 போனால் 1ன்னு வரும். இங்கே 1 1ன்னு வருது இல்லை, இதுதான் பொது வித்தியாசம். அவ்வளோதான். ஓ, புரியுது. இப்போ உதாரணத்துக்கு 2 4 6 8 இது கூட்டுத்தொடரா அப்படின்னு பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? 2வது உறுப்பு உறுப்பால் கழிப்போம். அதாவது 4ல் 2 கழிச்சா 2ன்னு வரும். 3வது உறுப்பை 2வது உறுப்பால் கழிப்போம். 6ல் 4 போனால் 2ன்னு வரும். இப்போ இந்த சமமான எண் வந்திருக்குல்ல 2 2ன்னு, அப்படி வந்தால் இது ஒரு கூட்டுத்தொடர்னு சொன்னோம் இல்லையா? இந்த 2ன்றது பொது வித்தியாசம். அதான் பேர். புரியுதுப்பா? அப்படியே குறிப்பெழுதிச்சுங்க. அப்போ பொது வித்தியாசன்றது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் பொது வித்தியாசம்னு கேட்டால் 2வது உறுப்பு உறுப்பால் கழிச்சு வந்த விடை 3வது உறுப்பு 2வது உறுப்பால் கழிச்சு வந்த விடை சமமாக இருக்குல்ல, அந்த எண் தான் பொது வித்தியாசம். இதே உறுப்புனா முதல்ல இருக்கிற நம்பர் தான் உறுப்பு, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ முதல் ஸ்டார்டிங் 1ன்னு ஆரம்பிக்குதுன்னா அதுதான் முதல் உறுப்பு. இங்கே 2ன்னு ஸ்டார்ட் ஆகுனா 2 தான் முதல் உறுப்பு. கரெக்டாக தெளிவாக புரிஞ்சிருச்சிங்களா? ரைட்டு. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வாரேன். இவன் என்ன சொல்கிறான்னா, Tn = 3 + 2n சொல்லிட்டான். இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு இவன் சொல்லிட்டான். ஓகேவா? இதில் முதல் உறுப்பையும் பொது வித்தியாசையும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த இடத்துல நான் முதல்லயே சொல்லிட்டேன், இங்கே என்னன்னு இருக்கு.
இப்போ நம்ம போன கொஷனில் பார்த்தோம்ல, இந்த இந்த கொஷனில் இதை பாருங்க, இதுக்கு தான் அதை நத்தனை. இங்கே 100n + 10ன்னு இருக்கு. இது ஒரு தொடர் வரிசையாக மாற்றணும். அதனால எண்ணுக்கு 1 2 3ன்னு அப்ளை பண்ணேன். அப்படி அப்ளை பண்ணும்போது அது என்ன தொடர்னு கண்டுபிடிச்சிக்கலான்னு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல எண்ணுன்னு இருக்கு. அப்போ இந்த எண்ணோட வேல்யூ நான் 1 2 3ன்னு அப்ளை பண்ண போகிறேன். ஏன் அப்படி அப்ளை பண்ணால் எனக்கு ஒரு தொடர் கிடைக்கும். அதில் உறுப்பும் கண்டுபிடிக்கலாம், பொது வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்கலாம். புரியுதா? புரியுது. அப்போ என்னோட வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், 1ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ அங்கே பாருங்க, இங்கே அப்ளை இருங்க ஒரு ஸ்டெப்பு போடுறேன். 3n ப்ளஸ் 3n போகிறோம் பார்த்தீங்களா, அடடடா புத்திசாலி. 3 ப்ளஸ் 2 என்னோட வேல்யூ 1ன்னு போட்டேன், இது 1. நெக்ஸ்ட்டு -3 ப்ளஸ் 2 என்னோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அடுத்தது -3 ப்ளஸ் 2 என்னோட வேல்யூ 3ன்னு அப்ளை பண்ணுறேன். சரியா? ஸோ என்னோட வேல்யூ 1 2 3 போதும். 3 நம்பர் மட்டும் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஆகிடும், ஒரு நம்பர் சீரியஸ் கிடைச்சிடும். இப்போ பாருங்க, 2 கூட 1 பெருக்குன்னா 2 தான் வரும். 2ல் -3 கழிச்சா என்ன வரும், -1ன்னு வரும். கரெக்டா? ஸோ -1 கமா. அடுத்தது இங்கே பாருங்க, 2 2 4. 4ல் -3 போச்சுன்னா 1ன்னு வரும். ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, 3 6. 6ல் -3 போனால் +3ன்னு வரும். கரெக்டா? அப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறது -1. இங்கே பாருங்க, -1 + 1 3 அப்படின்னு கிடைக்குது. இது எண் கேட்டிருக்கான். எண் -1. ஏன்னா இங்கே பாருங்க, கொஸ்டினில் கேட்டிருக்கான் பாருங்க. இங்கே பாருங்க, முதல் உறுப்பு -1 ஆப்ஷன்லேயே அவ்வளோ இருக்கு. பொது வித்தியாசம் கேட்குறான். வாங்க பொது வித்தியாசம் கண்டுபிடிப்போம். பொது வித்தியாசம்னா என்ன சொன்னேன், 2வது உறுப்பை உறுப்பால் கழிச்சு வந்த விடையும் 3வது உறுப்பை 2வது உறுப்பால் கழிச்சு வந்த விடையும் சமமாக இருக்கும். அதுதான் பொது வித்தியாசம். அப்போ அங்கே பாருங்க, +1 -1ல் கழிக்கணும். கழிச்சா என்ன வரும், -+ஆக மாறும். அப்போ 2ன்னு வந்துடும். கரெக்டாக? புரியுதா? குழப்பிக்காதீங்க. அப்போ 2ன்னு கிடைக்கும். அடுத்தது 3வது உறுப்பை 2வது உறுப்பால் கழிக்கணும். 3ல் 1 போனால் 2ன்னு வரும். +2 வருது. அப்படிதான் பொது வித்தியாசம். அப்படியே வாங்க, ஆப்ஷன் ஏவில் பாருங்க, -1 முத எண், 2 பொது வித்தியாசம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸி. சரிங்களா? புரியுதா? ஸோ ஒரு கிளாஸ், பெரிய கிளாஸ், 45 நிமிஷம் போயிடுச்சு. புரியுதா இல்லையான்றத நீங்கள் தாங்க சொல்லணும். சரிங்களா? அடுத்தது ஃபைனல் கேள்வி, 46வது கேள்வி. இதை அழிச்சு விட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, Tn = 4 - 7n கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசத்தை காண்க. 10th நியூ புக்கில் கொடுத்துருக்கான். ஸோ 4 - 7n என்னோட வேல்யூ 1 2 3 அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 3 நம்பர் கிடைக்கும். மொத எண் கேட்டிருக்கான். அங்கே பாருங்க, மொத உறுப்பு கேட்டிருக்கான். ஸோ மொத எண் போட்டுருவீங்க. பொது வித்தியாசம் கேட்குறான். 2வது உறுப்பையும் மொத உறுப்பையும் கழிங்க, 3வது உறுப்பையும் 2வது உறுப்பையும் கழிங்க, சமமாக வரும். அதுதான் பொது உறுப்பு. ஸோ ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கூட்டுத்தொடரில் பேசிக்கான கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்த கிளாஸில் பெருக்கு தொடரில் இருக்கிற பேசிக்கை பார்த்து முடிச்சிடுவோம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா இல்லையான்றத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு வீடியோவை எண்டு பண்ணிக்கோங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.